Hi friends, welcome to Annapoorani Samayal. இன்னைக்கு நம்ம அன்னபூர்ணி சமையல்ல பார்க்க போற ரெசிபி ஐயரை கருவாடு. சரி வாங்க எப்படி செலன் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு இப்போ 1 கப் ஐயரை கருவாடு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அடுப்புல ஒரு வடக்கல் வச்சிருக்கேன். அதுல தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். நல்லா கொதிக்கிட்டு இந்த தண்ணி. இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த கருவாடு சேர்த்திக்கலாம். இந்த கருவாடு வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா தண்ணியிலே வெந்து வரட்டும். நல்லா வெந்துடுச்சு. இதை வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நான் வடிகட்டிட்டு வந்துட்டேன். நல்லா வெந்து வந்திருக்கு கருவாடு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் நாளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கருவாடு சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ஐயரை கருவாடு டக்குன்னு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சுங்க. இது தயிர் சாப்பாடு, தக்காளி சாப்பாடு எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம அன்னபூர்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடைய நோட்டிஃபிகேஷன் வரும். பை பாய்.